ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரே நம்பி இருங்க, கண்டிப்பாக காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சரி, அவரை நம்பி ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நடந்துடும். ஆமேன். ஏன்னா அவரால் முடியும். அவரால் உங்களை எந்த அளவுக்கு மன்னிக்க முடியும், அவரால் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும், அவரால் உங்கள் மேலே எவ்வளோ இரக்கம் செய்ய முடியும், எவ்வளோ மனதுருக்கம் செய்ய முடியும். ஆமேன். ஆமாம், அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. ஆமேன். அவருடைய வல்லமைக்கும் அளவே கிடையாது. பிறகு என்ன, அன்புக்கு ஏதாவது லிமிட் இருந்தால் தானேங்க? அன்லிமிட்டட். ஆமாம், லவ். அவருடைய அன்புக்கு ஆமாம் லிமிட்டே கிடையாது, எல்கையே கிடையாது. சொல்லுங்கள், தேவன் என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. அதனால் அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு தடையே கிடையாது. அவர் என் வாழ்க்கையில் செய்வதற்கான வல்லமைக்கும் அளவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அவருடைய பவர் இருக்கு இல்லையா, அதுக்கு லிமிட்டே கிடையாது. வரைமுறையற்ற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அதனால் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் அவரை நம்புங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்னாலும் நம்புங்க, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அவரை நம்புங்க. நீங்கள் என்னை விடுவிப்பீங்க, நீங்கள் என்னை தூக்கி எடுப்பீங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு நன்மை செய்வீங்க, இந்த விஷயத்தில் இந்த எதிர்மறையான காரியம் நேர்மறையாக மாறும் அப்படின்னு வைராக்கியமாக நெல்லுங்க. அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கையத்தை